ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பூஜா பாஸ்கெட் ஒன்று சிவன் கண் நாட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நியூ மாடல் பூஜா பாஸ்கெட்ஸ் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த பாஸ்கெட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 10 குமிழ்கள் வர மாதிரியும், இதனுடைய கைப்பிடி வந்து சிவன் கண் நாட்டிலே போட்டிருக்கேன் நான். இந்த பாஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு அண்ட் பிளாக் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு கலர் பிளெயின் ஒயரில் 5 ஒயர்ஸ் 5.25 அடியிலையும், 10 ஒயர்ஸ் 5 அடியிலையும், மறுபடியும் 10 ஒயர்ஸ் 4.25 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக 3 மெஷர்மெண்ட்ஸில் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண ஒயர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயர் எடுத்து பேசிக் நாட் போட்டுக்கலாம். பிளாக் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 ஒயர்ஸ் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 5.25 அடியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம நாட்ஸ் போடுறோம். அதில் 2 நாட்ஸும் ஒரு ஒயரும் இருக்கும். இப்போ அந்த 2 நாட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட்ஸ் போடலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு, இந்த 2 நாட்ஸை கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணும்போது 3ஆவதாக ஒரு நாட் கிடைக்கும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒயர் இருக்குது நம்மக்கிட்ட, அதையும் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நாட் போடுங்க. இந்த 5 குமிழ் வச்சு போடுறது பார்த்திங்கன்னா, நான் வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதை பேஸாக வச்சு தான் நான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பூஜா பாஸ்கெட்டை டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், மொத்தமாக நமக்கு 5 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 ஒயர்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக போடுங்க. நம்ம ரெகுலராக வந்து 6 குமிழ் வச்சு போடுவோம். இதில் வந்து நான் 5 குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் 5 அடியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஒயர்ஸில் நம்ம 2 நாட்ஸ் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 5 10 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா, 5 அடியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஒயர்ஸில் நாட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து இந்த மாதிரி குமிழ் வந்து ரெடி பண்ணணும் ஜாயின் பண்ணி. இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. இது ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடுங்க. கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்ம சுற்றி வர இந்த வரிசையை ஒரு வருஷ குமிழை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக வந்து 5 குமிழ்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம மறுபடியும் 2வது வரிசை, அதாவது 4.25 அடியில் கட் பண்ணி நாட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்துருப்போம். அதை வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம எந்த இடத்துல வந்து குமிழ் முடிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம எப்படி வந்து குமிழ் போட்டோமோ சேம் அதே மெத்தட் தான்.
நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம 2வது வரிசையில் ஒரு குமிழ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த குமிழ்களுக்கு சென்டரில் பாருங்கள், ஒயர்ஸ் வந்து இப்போ கிராஸாக கிடைக்கும் நமக்கு. அதில் அப்படியே நம்ம நாட்ஸ் போட்டு இந்த பேஸை வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நான் பாருங்கள் மொத்தமாக வந்து 4 பக்கம் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இப்படி கிராஸாக போகிற வாய்ஸில் நாட்ஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். நாலு நாட்ஸு, 3 நாட்ஸு, 2 நாட்ஸு, 1 நாட் அந்த மாதிரியே வந்து முடியும் நமக்கு இந்த கிராஸில் போடும்போது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேஸ் வந்து சுற்றி வர ஈவனாக கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம போட்டு முடிக்கும்போது எல்லா பக்கமுமே பேஸ் வந்து நமக்கு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக சிவன் கண்ணாட்டில் போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். சுற்றி வர பாருங்கள், நமக்கு ஈவனாக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். பிளாக்ல ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வரிசை மட்டும் இந்த ஒயர்ஸ் எல்லாம் ஈவனாக கொண்டு வரதுக்காக ஒரு வரிசை பேசிக் நாட் போட்டு சுற்றி வர நம்ம கொண்டு வர போகிறோம். அது நம்ம இந்த வரிசையிலேருந்து பார்த்திங்கன்னா சிவன் கண்ணாட் போடுறது ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும். ஒயர்ஸ் எல்லாம் ஈவனாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா 2வது வரிசையிலேருந்து நம்ம சிவன் கண்ணாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக நாட்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த வரிசை வந்து ஒரு வரிசை நம்ம சுற்றி வர பேசிக் நாட்டில் போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணுறோம். லேடர் நாட் போட்டு 2வது வரிசைக்கு போகணும். இந்த லேடர் நாட் யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்குது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம லேடர் நாட் போட்டதுக்கப்புறம்
மெல்ல அப்படியே டைட் பண்ணுங்கள். இப்போ முன் பக்கமாக இந்த ரன்னிங் ஒயரை கொண்டு வந்து இந்த 2வது வரிசையிலேருந்து சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் நாட்ஸ். ஒரு நாட் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும், ஒன்று லெஃப்ட் சைட்லேயும் வர மாதிரி இருக்கும். அப்படி போடும்போது நமக்கு அந்த கண் டிசைன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் நாட் போடுறோம். அடுத்தது சிவன்கண் நாட் போடுறோம். இந்த லூப்பாக மடித்து இந்த மாதிரி பேக் சைடில் கொண்டு போங்க. ஆரஞ்சு கலரோட பின்பக்கம் கொண்டு போய் மறுபடியும் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஹோல் வழியாக விட்டெடுத்து பிளாக் கலர் லூப்பில் விட்டெடுத்து மெல்ல டைட் பண்ணுங்க. இப்போ தெரியுதுங்களா? இப்போ மறுபடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நாட், அடுத்தது சிவன்கண் நாட். இந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்படியே கண்டினியூஸாக போட்டே வர வேண்டியது தான். இந்த சிவன்கண் நாட் போடும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், 2 ஒயர்ஸ் வந்து அப்படியே ஜோடி ஜோடியாகவே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சுற்றி வர அப்படியே போடும்போது. இதே மாதிரி நம்ம சுற்றி வர இந்த வரிசையை போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது இதே மாதிரியே தான் எனிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி வர இந்த 2வது வரிசை போட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் அதே மாதிரியே லேடர் நாட் போட்டு அடுத்த வரிசைக்கு போகணும். இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வரிசைகள் போடும்போது நமக்கு அந்த கண் டிசைன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். சிவன் கண் நாட்னாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் சிவன் கண் பேஸ்கட்ஸ் எல்லாம். நம்ம நார்மலாக போடுற பேசிக் நாட்டை விட கொஞ்சம் சிவன் கண் நாட் வந்து டைம் எப்போவுமே எடுக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டியூட்டோரியல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ தெரியுதுங்களா இந்த கண் டிசைன் பாருங்கள். நான் பாருங்கள் ஒரு 4 வரிசைகள் போட்டாச்சு. இந்த போடும்போதே நமக்கு அந்த சிவன் கண் டிசைன் பாருங்கள் தனியாக நல்லா தெரியும் நமக்கு. நான் பாருங்கள் இந்த பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு.
ஒரு நார்மலான ஹைட் வந்து கிடச்சிருக்கு இந்த பூஜா பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணுறக்கு. இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 12 வரிசைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கண் டிசைன் பாருங்கள். இந்த பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக நல்லா தெரியும். சிவன் கண் நாட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி பிளாக் கலர் சூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பேஸ்கெட் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் பாருங்கள், சிங்கிள் கலராக ஆரஞ்சு கலர்லேயும் மேலே வளர்த்தி கொண்டு வருது. மிக்சட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த ஏணிப்படி நாட் போட்டது பாருங்கள், ரொம்ப நல்லா தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல ஈவனாக வந்து நீட்டாக எல்லாம் ஒயர்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டாச்சு. நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணுறதுனா ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 6 குமிழ் வச்சு நம்ம போடுவோம்ல, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், அவ்வளவே தான். இதுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா சிவன் கண் நாட்லேயே 11 அடியில் 3 ஒயர்ஸ் வச்சு போடக்கூடிய அந்த ஹேண்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட்டுக்கு இதுவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு 2 சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி ஒயரில் வந்து ஒரு 2 சுற்று சுற்றி அதையும் நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பேஸ்கெட்டு சிவன் கண் நாட்டில் 10 குமிழ் வச்சு நியூ மாடலாக டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.